ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி வந்து 10th மேக்ஸில் பித்தாகரஸ் தேற்றம் பார்ப்போம். பித்தாகரஸ் தேற்றம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மட்டும் இல்லை, 10th மட்டும் இல்லை, ஹையர் கிளாஸ்லேயும் ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கூற்று என்னது? ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் சமம். சரிங்களா? முதல்ல எடுக்க வேண்டியது என்னது தான்? நம்ம செங்கோண முக்கோணம் தான். சரிங்களா? அந்த முக்கோணம் வந்து எப்படி இருக்கணும்னா செங்கோண முக்கோணமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. அதில் இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும்னா 90 டிகிரி இருக்கணும். அதாவது இந்த கோணம் வந்து என்னது? 90 டிகிரி இருக்கணும். ஏபிசி இதுதான் என்னது? செங்கோண முக்கோணம். சரிங்களா? 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி இருந்தால் தான் செங்கோண முக்கோணம். இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்ணத்தின் வர்க்கமானது, இந்த கர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வர்க்கம் வந்து எப்படி இருக்கணும்னா மற்ற இரு பக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, என்னது? ஏபியும் ஏசியும் இந்த பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோட வர்க்கம் வந்து இந்த ரெண்டு பக்கத்தோட வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எழுதுவோமா நிரூபணம். பாருங்கள், ஏபிசியில் வந்து ஏங்கிறது 90 டிகிரி வரும்னு சொல்லி எழுதிட்டோம். அடுத்து என்ன நிரூபிக்கணும்னா பிசி ஸ்கொயர், அதாவது இந்த கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் என்னது? ஏசி ஸ்கொயர். சரிங்களா? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே ஒரு டின்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நேராக ஒரு கோடு. சரிங்களா? செங்குத்தாக ஒரு கோடு வரையணும். எப்படி? செங்குத்தாக ஒரு கோடு. எதுக்கு? பிசிக்கு செங்குத்தாக ஏடி அப்படிங்கிற ஒரு கோடு வரையப்போம். சரிங்களா? நம்ம வரைஞ்சிக்கணும். ஏடி வந்து பிசிக்கு செங்குத்தாக இருக்க மாதிரி. செங்குத்தாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? இது 90 டிகிரி வரும். அதே மாதிரி இதுவும் என்னது? 90 டிகிரி தான் வரும். சரிங்களா? இது 90, இது 90, அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி தான். இப்போது நம்ம ரெண்டு இதாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏபிசி எடுத்துகிட்டு அடுத்து ஏடிபி இந்த ரெண்டும் தனியாக பார்த்துட்டு அடுத்து ஏபிசி எடுத்துகிட்டு ஏடிசி இது ரெண்டும் தனியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெண்டு முக்கோணத்தையும் தனித்தனியாக வரைஞ்சிட்டேன். இது வந்து 90 டிகிரி, அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசியும் டிபிஏயும் இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் நம்மளுக்கு பிங்கிற கோணம் வந்து பொதுவான கோணம். அப்படி தானே? அப்போ பி வந்து என்னது? பொதுவான கோணம். சரிங்களா? பொதுவான கோணம். அதனால என்னது? இந்த ரெண்டுலேயுமே என்னது? பி ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? எப்படி எழுதலாம்னா என்னது? எனவே இந்த ரெண்டு இதில் ஏபிடி கோணம் ஏபிடியும் ஈக்குவல் டு ஏபிசி கோணம் ஏபிசியும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது 90 டிகிரி அப்படி தானே? பிஏசியும் 90 டிகிரி, பிஏசியும் 90 டிகிரி, அதே மாதிரி ஏபிடிஏ இந்த இருக்குது பார்த்தீங்களா, டிங்கிற கோணமும் 90 டிகிரி அப்படி தானே? பிடிஏ இந்த கோணமும் என்னது? 90 டிகிரி. அதனால் அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். இப்போது ரெண்டு கோணம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டபிள்யூஏ விதிமுறை ஒன்று தெரியும். என்னது? டபிள்யூஏ விதிமுறைப்படி என்னது? ரெண்டு முக்கோணமுமே என்னது? வடிவத்தவை தான். சரிங்களா? அப்போது முக்கோணம் ஏபிசியும் வடிவத்தவைன்னா இந்த சிம்பல் போடுவோம். முக்கோணம் டிபிஏவும் வடிவத்தவை. சரிங்களா? இந்த ரெண்டு முக்கோணமுமே வடிவத்தவை. ரெண்டுமே வடிவத்தில் ஒன்றா தான் இருக்கும். அப்படி ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? இதோட விகிதங்கள், பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். ரெண்டு முக்கோணத்துக்கும் பக்கங்களின் விகிதங்கள் வந்து சமமாக இருக்கும். அப்போ என்னது? ஏபி பை பிடி, அதாவது இந்த இதில் ஏபி இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஏபியும் பிடியும் சமமாக இருக்கும். ஈக்குவல் டு இது ரெண்டும் இந்த ரெண்டு விகிதத்துக்கும் எது சமமாக இருக்கும்னா பிசி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசியும் இந்த ஏபியும் சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து இப்படி மல்டிபிள் பண்ணுங்கள், கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள், குறுக்க பெருக்குங்க. என்ன வரும்? இந்த ஏபி அந்த சைடு போகும்போது ஏபி இன்ட்டு ஏபின்னு வரும். அதே மாதிரி இது இந்த சைடு போகும்போது பிசி இன்ட்டு பிடின்னு வரும். சரிங்களா? பிடி. இப்போ இது ரெண்டே பெருக்கணும்னா ஏபி ஸ்கொயர்டுன்னு போடலாம். அப்படி தானே? ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது என்னது? பிசி பிடி. சரிங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு தான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது
இந்த முக்கோணம் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த முக்கோணம் ஏபிசியையும் டிஏசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு இது வரும், அதை கொண்டு வந்துக்கிறோம். அதே மாதிரியே பாருங்கள், இந்த ஏபிசிங்கிற முக்கோணம் வரைஞ்சாச்சு, அதே மாதிரி டிஏசிங்கிற முக்கோணமும் வரைஞ்சாச்சு. சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள் எந்த கோணம்லாம் சமமாக இருக்குது, இந்த சிங்கிற கோணம் ரெண்டுக்குமே பொதுவான கோணம். சரிங்களா, அப்போ அது எழுதிக்கோங்க. சி வந்து என்னது, பொதுவான கோணம். அப்போது நம்மளுக்கு என்ன வரும், பொதுவானதுன்னா என்ன இது, பிசிஏயும் கோணம் பிசிஏயும் அடுத்து டிசிஏயும் கோணம் டிசிஏயும் சமமாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த இதில் பாருங்கள், இது வந்து என்னது 90 டிகிரி, இந்த இதில் ஏ வந்து 90 டிகிரி. அப்போ எழுதிக்கோங்க என்ன வரும், பிஏசி பிஏசியும் ஈக்குவல் டு என்னது ஏடிசி. இந்த டிங்கிறது நடுவில் என்னது வருதோ அதுதான் அதோட கோணம். சரிங்களா, ஏ நடுவில் எந்த கோணம் நம்ம எழுத போகிறோமோ அந்த கோணம் வந்து நடுவில் தான் வரும். சரிங்களா, இந்த இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில், இங்கே ஏ நடுவில் வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே டியும் நடுவில் தான் வரணும். சரிங்களா, ஏடிசி இந்த கோணமே என்னது 90 டிகிரி, அதனால ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ரெண்டு கோணம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டபிள்யூஏ விதிமுறைப்படி ரெண்டும் வடிவத்தவை. சரிங்களா, என்ன இதெல்லாம் வடிவத்தவை, ஏபிசி முக்கோணம் ஏபிசியும் வடிவத்தவை, என்னத்துக்கு டிஏசிக்கு வடிவத்தவை. அப்படி வடிவத்தவையாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம், இதோட பக்கங்களின் விகிதங்கள் சமம்னு எழுதுவோம். அப்படி தானே, அப்போ இப்போ பாருங்கள் பிசி பை ஏசி, அதாவது இந்த முக்கோணத்தில் பிசியும் ஏசியும் சமமாக இருக்கும், ஈக்குவல் டு என்னது ஏசி, அதாவது இந்த இதில் ஏசி பை இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஏசியும் டிசியும் சமமாக இருக்கும். சரிங்களா, இந்த இது உங்களுக்கு எப்படி எழுதுன்னு தெரியலைன்னா இந்த இதில் லாஸ்ட் 2 லெட்டர் பிசி பை ஏசி, அதே மாதிரி இந்த இதில் ஃபஸ்ட் 2 எழுதுவோம், ஃபஸ்ட்டும் தேர்டும் எழுதுவோம், இந்த இதில் ஃபஸ்ட்டும் தேர்டும். சரிங்களா, பையில். அடுத்து இப்போ வந்து என்ன செய்வோம், இந்த சைடு பெருக்கும். அப்படி தானே, இந்த சைடும் இப்படி பெருக்கிட்டு என்ன வரும், ஏசி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு இங்கே பிசி இன்ட்டு டிசின்னு வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஏசி இன்ட்டு ஏசி என்னது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. இதை வந்து ரெண்டாவது வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இதே செகண்ட் இதே கூட்டுங்க. ஃபஸ்ட் இது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இதுதானே ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சோம். அப்போ இதையே அதே கூட்டுங்க, என்ன வரும், இது என்னது 1 + 2. சரிங்களா, ரெண்டையும் ஒன்றே கூட்டுவோம், 1 2 கூட்டினோம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்னது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்குது பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் இது என்னது பிசி இன்ட்டு டிசி. சரிங்களா, இப்போ இது ரெண்டில் இருந்தும் பிசியை காமன் ஆகிடுங்க, பிசி உள்ள என்ன இருக்கும் பிடி ப்ளஸ் டிசி. இந்த ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள் பிடி ப்ளஸ் டிசி, இந்த இருக்க பிடி ப்ளஸ் டிசி. இது அப்போ மொத்தமாக எப்படி எழுதலாம், பிசின்னு எழுதலாமா, பிடி ப்ளஸ் டிசினா மொத்தமாக பிசின்னு எழுதலாம். அப்போ எழுதுவோமா, என்ன வரும் பிசி இன்ட்டு பிசின்னு வரும். அப்படி தானே, அப்போ ஈக்குவல் டு என்னது பிசி ஸ்கொயர், என்னத்துக்கு ஈக்குவல் டு வந்திருக்கு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இதை தானே நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு நிரூபிச்சிட்டோமா. அப்போ தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்கள். இந்த தேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேற்றம். சரிங்களா, கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.